எங்க கூட்டணியில் எங்க பிரச்சனை இருக்கு? எங்க கூட்டணி பலமா இருக்கு, வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. இந்தியா டுடே கருத்து கணிப்பு பிரகாரம் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஏறக்குறைய 175 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. எங்களுடைய கணிப்பு 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இங்கிருந்து எதுவும் சேதாரம் இல்லை, சிதறலும் இல்லை. ஆனா அவங்க கூட்டணியில என்ன இருக்கு? தேமுதிக போன முறை யார் கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க? ஓபிஎஸ் யார் கூட இருந்தாரு, இப்ப எங்க இருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க? அவங்கதான் சதறி இருக்காங்க. எங்க கூட்டணி சதறல. முனை போட்டி காங்கிரஸ் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் நீங்க தான் புது செய்தி சொல்றீங்க. எங்க அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து யாரும் பேச முடியாது. அவர் ஜனநாயகவாதி. இந்தியாவில ஜனநாயகம் மலர வேண்டும், எல்லா மக்களுக்கும் அதிகாரம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அவரை பத்தி எதிர்த்து பேசுவதற்கு எந்த சப்ஜெக்டும் கிடையாது. ஒருவேளை RSS பிஜேபி கூட உளமாற பேசுவார்களா என்று தெரியவில்லை. அரசியலுக்காக அவரை குற்றம் சாட்டி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு பாஜகவால் RSS-ஆல் பதில் சொல்ல முடியல. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆசிட்டிஸ் திமுக தலைமையில தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்க நாடாளுமன்றத்துல 100% வெற்றி பெற்ற மாநிலம் இது. இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரங்களும் ஆலோசனைகளும் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழங்கும். இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லல. சொல்லும் போது பாப்போம். எனக்கு தெரிஞ்ச 4 முனை போட்டி தான் இருக்கு. காங்கிரஸ் மீண்டும் அதே தனிப்பெரும்பான்மையோட தமிழகத்துல இருக்கணும், நமக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படிலாம் பேசியிருந்தீங்க. அந்த முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கு. அதான் கிராம கமிட்டி வேர்களை தேடி அப்படின்ட்டு கிராமங்களை தேடி என்று 80 விழுக்காடு கிட்ட கிராம கமிட்டி அமைச்சிருக்கோம். எல்லாருக்கும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் தரவுகள் கிடையாது எங்க கிட்ட. இப்ப தரவுகள் இருக்கு, டேட்டா பேஸ் இருக்கு. 80 விழுக்காடுக்கு மேல இப்போ அச்சீவ் பண்ணி இருக்கிறோம். எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் என்ற நிலையை உருவாக்கி இருக்கோம். இந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலை வலிமையா சந்திக்க போறோம். இதுக்கெல்லாம் நீங்க சொன்னதுக்கு தான் அடிப்படை தளங்களை நாங்க அமைச்சோம்.